அபுதாபில இங்க நான் இருக்க ஏரியால நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல ஹெல்தியான டெசர்ட் காம்படிஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க வச்ச ரெசிபி இதுதாங்க. பார்த்தா ஃப்ரூட் கஸ்டர்ட் மாதிரி தான் இருக்கு. ஃப்ரூட் கஸ்டர்ட்ல என்ன பெரிய விஷயம்? அதை யார் தான் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆனா இது கஸ்டர்ட் பவுடரே பயன்படுத்தாம பயங்கர க்ரீமியா அதே சமயம் செம்ம டேஸ்டா பண்ண ஒரு கஸ்டர்ட் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல மக்கானான்னு சொல்ற தாமரை விதைகள் இருக்குல்ல, அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. கூடவே ஊற வச்சு தோல் உரிச்ச பாதாம் பருப்பு, ஊற வச்ச முந்திரி பருப்பு, வாழைப்பழம் நான் பெருசாக இருக்கிறதுனால இதில் பாதி எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்ன வாழைப்பழம்னா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். பொடியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ கலருக்காக நான் சேர்க்குறேன். கொஞ்சம் போல் சேர்த்து நல்ல சூடான பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். அப்படி குங்குமப்பூ உங்ககிட்ட இல்லைன்னா எல்லோ கலர் கேசரி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்சமான பழங்கள்லாம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆரஞ்சு, கிரேப் ஃப்ரூட் அது மாதிரி. ஏன்னா அது வந்து பாலை தரைய வச்சிரும். ஃப்ரூட்ஸில் வாழைப்பழம் வந்து நான் அரைக்கிற இடத்துல சேர்க்கறதுனால இந்த இடத்துல நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கல. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கஸ்டர்ட் மாதிரியே எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு, நல்லா திக்காக. இப்போ எல்லா பழங்களையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. பழங்கள் எல்லாம் கொஞ்சம் புளிப்பில்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல இனிப்பான பழமாக வாங்கி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்ச அந்த கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்துக்க வேண்டியதான். இதில் கஸ்டர்ட் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம சுகர் எதுவும் சேர்க்காதனால கொஞ்சம் மீடியம் இனிப்போட தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஹனி சேர்த்து கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள்.